திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்பொழுது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி, ராசி அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். ஒரு ஜாதகத்துக்கு ராசி அதிபதி வலுவா இருந்துட்டாலே அந்த ஜாதகம் அப்படிங்கிறது வலுப்பெற்றுவிடும். எப்படி ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க ராசி அதிபதி என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய சுய தேவைகள், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, அல்லது அம்மா கிட்ட பேசணும், என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் 6ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 6ஆம் தேதிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்த வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகளை இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், கேஸ், கோர்ட், இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய். அப்போ உங்களுக்கு இந்த மாசம் ஒரு 3 கிரகங்கள்ல இருந்து 4 கிரகங்கள் 6ஆம் இடத்துலயே டிராவல் ஆகுது. அப்ப 6ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் டிராவல் ஆகும் பொழுது கொஞ்சம் தேவையில்லாம சண்டைக்கு வருவாங்க எல்லாருமே. நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருப்பீங்க, ஆனா தேவையில்லாம சண்டைக்கு வர்றது. அதே போல பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா ரூட்ல போயிட்டு இருக்கும்போது உங்களை வந்து குழப்பி விடுறது, மனசு தெளிவில்லாம பண்ணி விடுறது, வம்பு வழக்கு அதிகம் பண்ற மாதிரி சூழ்நிலைகளை பண்ணி தர்றது, நீங்க பேசியிருக்கவே மாட்டீங்க ஆனா உங்க மேல பழி வர்றது. ஏன்னா நான் 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அப்ப ராசி அதிபதி அங்க போயிருக்குது. வீடு சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 4 6ல் இருந்ததுன்னா ஒரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஹோம் லோன் கிடைக்கும். யாராவது வந்து வீடு அல்லது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் லோன் போட்டு வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்குள்ள இது செட் ஆகும். கடன் வாங்குறதுக்கு நல்ல மாதம். கடனை திருப்பி அடைக்கிறக்கோ, அந்த கடன் வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன வேதனைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் கரெக்டா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க 3ஆம் அதிபதியான சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்காரு.
அப்ப முயற்சிகள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணணும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்வது என்பது நல்லது. 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம். விஜய வீரிய வெற்றி ஸ்தானம்னு சொல்றோம். அது 6ஆம் இடத்துல மறையும் பொழுது உங்களுக்கு உள்ளுணர்வுல ஒரு பயம் வரும். நம்ம ஜெயிச்சிருவோமா? அடுத்த பாதை நம்ம கடந்து வந்துருவோமா? ஏன் நமக்கு இப்படி எல்லாம் மனசெல்லாம் குழப்புது அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. நிறைய வரும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்குள்ளே குரு இருக்காரு, வக்கரத்துலதான் இருக்காரு. ஏன்னா குரு வந்து இருக்கின்ற இடத்தை கெடுப்பார்னு அர்த்தம். அது எப்படி கெடுப்பார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயத்துல போயிட்டு இருக்கிறோம், ஒரு தெளிவில்லாம இருக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தா ராசிக்குள்ள குரு வரும்பொழுது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல மனிதரா ஆக்கிடுவாங்க. கெட்ட விஷயத்துல வெளியே தள்ளிடுவாங்க. நல்ல சேர்க்கை, நல்ல மனிதருடைய சேர்க்கை, தெய்வ கடாட்சம் இதெல்லாம் கொடுத்துரும். யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், டீப் டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். ஏன் நமக்கு வாழ்க்கை இப்படி போகுது, ஏன் நம்மளுடைய லைஃப் இப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே திங்க் பண்ண வைக்க அந்த குரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இப்ப நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நல்ல நமக்கு சப்போர்ட் பண்றவங்க, நம்மளுக்கு நம்ம கூட வந்து உதவி செய்யறவங்க இப்படிங்கிற ஒரு 2, 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் தான் நம்ம கூட வச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த 10 பேரையும் நேசிச்சுட்டு இருப்போம். 10 பேரும் நமக்கு தேவைன்னு நினைப்போம். அப்ப என்ன ஆகும்னா அந்த 7 பேத்தையும் விளக்குறப்ப நமக்கு ஒரு மன வேதனைகள் வரும். அப்ப அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, குரு இருக்கின்ற இடத்தை கெடுக்கும். அது எந்த இடத்துல போனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்டதை கெடுக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்டதை கெடுக்கும், நல்ல விஷயத்த கொடுக்கும். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வருதா? அப்ப 2ஆம் வீட்டுக்கு உண்டான கெட்டதை கெடுத்துட்டு அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துட்டு போவார் அவர். அதுதான் உண்மை. அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா குருவும் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 7 வத்துக்குடையவராகி ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ நல்ல வரன் அமைச்சு கொடுப்பார். அந்த வரன் அமைக்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுப்பார். 10 வரன் வருது, அதுல 10மே நல்லா இருக்கும். அப்ப எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது டிப்ரெஷன் ஆயிரும் உங்களுக்கு, அது குழப்பம் ஆயிரும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில இன்னுமே வந்து யோசிக்கக்கூடிய தன்மை, தொழில் அடுத்தடுத்தது என்ன பண்ணலாம், என்ன சிந்திக்கலாம், எப்படி நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா சிந்தனையும் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது செவ்வாய். செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் வந்து 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்கலாம். 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் லாபம், வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இரட்டிப்பு மடங்கா வரும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது வரன்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். திருமண வரன் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா செவ்வாயுமே ஸ்பீடு கிரகம், ரத்தம். அப்ப வரன்ல யோசிக்க முடியாத அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அதுதான் ஏன்னா ராசி அதிபதி மறைஞ்சு நிக்குது. அப்போ உங்களை மறைய வைக்கும், உங்களோட எண்ணத்தை சிந்திக்க விடாதுன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் 7 இருக்கும் பொழுது இந்த பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள டக்கு டக்குன்னு சண்டை வர்றது, பிரச்சனை வர்றது, யோசிக்காம பேச வைக்கிறது இதெல்லாம் பண்ணிடும். அதனால கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவது என்பது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இந்த மாசம். வக்ர நிவர்த்தி ஆனாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருந்து வந்து பிரச்சனை குறையும், மன வாரம் குறையும், கண்டங்கள் விலகும். அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்து வந்து மனவேதனைகள், மன கோளாறுகள் இதெல்லாம் விலக போகுது. குரு தேடி வர போறார். அந்த தேவையில்லாம இருந்து வந்த பிரச்சனைகள், மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். 10ல் சனி, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். சனி 10ல் இருக்கார், எப்படி தொழிலை ஓட்டித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. வேற வழியே இல்ல சனி பகவானுக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதி 20ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுலதான் இருக்காரு. 5 குடையவர் 6ஆம் வீட்டுல இருந்தா குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசம் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ மிதுன ராசிக்கு எல்லா கிரகங்களும் 6ல இருக்கும் பொழுது இந்த மாசம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எந்த விஷயத்துலயும். அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் தொந்தரவு வர்றது, குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து மருத்துவ செலவுகள் வர்றது இதெல்லாம் ஏற்படும். அப்ப அதுல கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவையில்லாத விரயம் பண்ணாம அதுல கொஞ்சம் ரெடி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. ஆனா வேலை கிடைக்குங்க. 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா வேலை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது மூவ் பண்ணலாம். அதே போல வெளிநாடு 12ஆம் இடத்ததிபதி 6க்கு வருகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சொந்த இடத்துக்கு வரலாம். அல்லது வெளிநாட்டிலேயே வேற ஏதாவது வேலை மாற்றம் பண்றது, அல்லது வெளிநாட்டுல வேற உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாசம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும்போது எப்படியும் வந்து அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ நெகட்டிவ் அந்த அளவுக்கு இருக்கு. பாசிட்டிவா நம்ம சொல்ல போகணும்னா பாத்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, வேலை வாய்ப்புகள், பிரைவேட்டா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம், வாடகை வருமானம் இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்ப 4 புதன் வந்து 6ஆம் வீட்டுல இருக்கிறாருன்னா நீங்க வந்து ஒரு லோன் போட்டு வாடகை வர்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அல்லது வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடு வாடகைக்கு விடுவோம் இல்லைங்களா, அது போல அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு லோன் கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது போல வந்து பாசிட்டிவான விஷயத்தையும் அது கொடுக்கும் அப்படிங்கறது அமைப்பு.
எல்லா கிரகங்களும் நன்மைகளும் செய்யும், எல்லா கிரகங்களும் தீமைகளும் செய்யும். அதே போல எல்லா ஒரு கிரகம் எடுத்துட்டா எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். அதே போல அதே கிரகம் பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். நமக்கு எது நல்லதோ அதை எடுத்துட்டு கெட்டது அந்த பக்கம் தவிர்த்து கொள்ளணும். அந்த கெட்டது நம்ம கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்துல ஜாதகம் பலமா இருக்கணும். தசாபுத்திகள் பலமா இருந்துச்சுன்னா தெய்வமே வந்து உங்க கூட நின்று நல்ல ஜாதகமா இருக்குது, யோக ஜாதகமா இருக்குதுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வம் உங்க கூட நின்று வழி நடத்தும் அப்படிங்கறத மாற்று கருத்துக்களுக்கு இடமே இல்லை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.